ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. இந்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு சிலர் வந்து நம்ம ஸ்வாதிக்கு திரவியம் வந்து விஷ் பண்ணலாம் அவங்க பர்த்டேக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பிக்கை ஷேர் பண்ணி தான் நம்ம ஸ்வாதிக்கு வந்து திரவியம் விஷ் பண்ணியிருந்தாரு. ரீசெண்டாக நம்ம ஷ்ரவா அண்ட் ஸ்வாதி 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீனும் அக்கா தங்கச்சி மாதிரி நல்லா சண்டை போடுவாங்க க்யூட்டாக. இந்த அப்டேட் கொஞ்சம் லேட்டு தான். என்ன அப்படின்னா, நவீன் அண்ட் கண்மணி இந்த பேரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக தான் இவங்களுக்கு குழந்தை பிறந்தது. இவங்க வந்து கன்சீவாக இருந்த போதே இவங்க வந்து அவங்க நியூஸ் ரீடர் இவங்க தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. இப்போ மறுபடியும் அவங்க வந்து நியூஸ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1 வீக்காக வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன், எல்லாம் மறந்துருச்சு. அதே போல் மோதலும் காதலும் சீரியலில் ரம்யா இவங்க வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. சடனாக சீரியலை விட்டு விலகினாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க இப்போ லா படிக்கிறாங்க. இந்த ஜேர்னியில் நளினிமா தான் இவங்களுக்கு ஒரு பில்லராக இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நன்றியும் சொல்லியிருந்தாங்க இந்த பிக்கை ஷேர் பண்ணி. இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸில் ரொம்பவே ஹை வோல்டேஜான ட்ராக். ராஜி வந்து அந்த கண்ணனை தேடி வெளியில் போகிறாங்க. தேடி கண்டுபிடிக்கிறது தான் வீட்டுக்கே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வந்து கதிர்கிட்ட வந்து உன்னால தான் அவள் வீட்டு விட்டு வெளில போனால் நீ திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி தேட வச்சிட்ருக்காங்க. ராஜி வீட்டுக்கு வந்தாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு பிக்கும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் பயம் பதட்டத்தோட கதிர் வந்து தேடுறது. ராஜி கிடைச்ச உடனே அதோட அன்பு வெளிப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ராஜி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொன்னி சீரியல் அப்கமிங்கில் பொன்னியும் நல்லா பாட்டு பாடுவாங்க அப்படிங்கிற விஷயம் ஹோல் ஃபேமிலிக்குமே தெரிய வருது. ப்ரொமோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட பொன்னி செட்டில் இருந்து. அதாவது பிரீத்தி கேரக்டர் பண்ணுறவங்க. பிரீத்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாகவே மாறியாச்சு. பிரீத்தியை வந்து பொண்ணுக்கிட்ட இருந்து சக்தி வந்து பிரித்து பிரீத்தி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி ரொம்பவே நிறைய வில்லத்தனம்லாம் பண்ண போகிறாங்க அப்கமிங்கில். இன்றைக்கி அதோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து பிரீத்தி இருக்க மாதிரியான ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்கமிங் பயங்கரமான வில்லத்தனத்தோட பிரீத்தியை பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பாக்கியலக்ஷ்மி சீரியல் இப்போ வந்து பாக்கியாவுக்கு ட்ரபிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோபி வந்து எதோ வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த கடை ஓப்பனிங் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் வந்து நல்லபடியாக நடந்துரும் அப்படின்னு தான் தோணுது. இதில் என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஜெனி வந்திருக்காங்க. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட பாக்கியா அப்புறம் செழியன் 2 பேரும் உட்காந்துருக்காங்க கோர்ட்டில். இது வந்து செழியனும் நம்மளோட ஜெனியும் ஒன்றா சேர்றதுக்கான ட்ராக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ நான் காதல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அப்கமிங் நீ நான் காதலில் வந்து ஒரு திருவிழா சீக்வன்ஸ் வரப்போகுது. அந்த திருவிழா லொக்கேஷன்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. டைரக்டரே நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி தனியாக வீடியோ வந்து பேசி வச்சுருக்கேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்கமிங்கில் இந்த திருவிழா அப்போ நம்மளோட அனு ஆகாஷ் 2 பேருமே ஒன்றா சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரோட காதலை உணர்ந்து இதயம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயேங்க வேறு லெவலில் போயிட்டுருக்கு சீரியல். ரொம்ப அழகாக அவங்க ஃபோன் பேசுகிற அந்த ஒரு தருணத்தை கூட ரசிக்கிற மாதிரி ரொம்ப யூனிக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க சீரியல். அடடா, இந்த காதலும் அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்கமிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது இதயமில். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.